ஆல்ரெடி 20 கோடி திமுக எல்லா தொகுதிக்கும் அமைச்சிருச்சு, அது தெரியுமா உங்களுக்கு? பணநாயகமா ஜனநாயகமான்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஒரு தொகுதிக்கு 50 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்றதாகவும் சொல்றாங்க. ஆல்ரெடி 20 கோடி திமுக எல்லா தொகுதிக்கும் அமைச்சிருச்சு, அது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அப்போ அப்படின்ற பட்சத்தில் இப்படி ஒரு ரிப்போர்ட் வருது, நீங்க தனி மெஜாரிட்டி வின் பண்ணுவாருன்னு சொல்றாங்க. ஆனா எப்படி வேணா எலெக்ஷன்ல மாறுன்ற மாதிரியும் சொல்றீங்க. ஒரு பக்கம் மெஜாரிட்டி, ஒரு பக்கம் எப்படி வேணா மாறுன்ற மாதிரியும் சொல்றீங்க. 50 கோடி இன்வெஸ்ட் பண்றவங்க எப்படி வேணா எலெக்ஷனை நீங்க இப்போ நீங்க சொல்ற தனி மெஜாரிட்டி இல்லாம வெறும் 10 தொகுதி 20 தொகுதி வின் பண்ற அளவுக்கு கூட வரலாம்ல. நீங்க சொல்றீங்களா இதுக்கு முன்னாலெல்லாம் பணம் வந்து விளையாடல, 67 அந்த மாற்றம் இருக்கும்போது 67 வேறங்க. அதுதான் சொல்றேன், அதுதான் நானும் சொல்றேன். 67 வேற, இது வேற. நீங்க காமராஜருக்கு ஒரு சீனிவாசரை சொல்றீங்க, அப்ப இருந்த இது வேற, இப்ப இருந்த காலகட்டம் வேற இல்ல. இங்க பணம் தான் தீர்மானிக்கிற அளவுக்கு தான் எனக்கு இருக்கு. விஜய் வேணா ஜெயிக்கல. இல்ல நீங்க அண்டர் எஸ்டிமேட் தி பீப்புள் பவர். பணம் வந்து தீர்மானிக்கிற சக்தியா என்னைக்குமே இருந்து, அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தாங்க. மணி பவர் இஸ் பிளேயிங் வெரி பிக் ரோல் இன் இந்தியன் பாலிடிக்ஸ் எலெக்ஷன்ஸ்ல நான் மறுக்கல. ஆனா அதுவே தீர்மானிச்சிரும் அப்படின்னு நான் நம்பலை.